ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கட்டா குஸ்தி பார்ட் 2 படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமா, அந்த ரிவ்யூ பற்றி தான் பார்க்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நேராக கதைக்குள்ள. இந்த படத்தோட ஃபுல் கதையுமே சொல்லலை, ஒன்லைனை மட்டும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் விட்டதுலேருந்து அப்படி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக தான் வருது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வழக்கம் போல் எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. இந்த இதில் என்னன்னா, இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை. இந்த படத்தோட ஹீரோ நம்ம விஷ்ணு விஷால் வந்து வழக்கம் போல் நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் அந்த கட்டா குஸ்தி கேம் விளாண்டு அதில் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கையால் ஒரு அவார்டு வாங்குறாங்க. அந்த சீஃப் மினிஸ்டர் அவார்டு சும்மா கொடுத்துட்டு போகாமல் இவங்களை பற்றி ரொம்ப பில்டப்பாக ஏற்றி விட்டுருந்தாங்க. கட்டா குஸ்தினாலே இவங்க தான், இவங்களை போல யாரும் விளையாட முடியாது, குழந்தை பெற்றுட்டுல இருந்தாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி விட்டுருதா. இது எல்லாத்தையுமே ஓரமாக இருந்து கேட்டுட்டு இருந்த அந்த கோச்சுக்கு வந்து இவங்க மேலே ஒரு பொறாமல் வந்துடுது. நம்ம ட்ரைனிங் கொடுத்தனால தான் இவங்க வந்தாங்க, ஆனால் நம்மளை பற்றி யாரும் பேசலையே, கண்டுக்கிடாமல் இருக்காங்க. உடனே அந்த கோச் இவங்க மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை எப்படியாவது ஜெயிக்க விடக்கூடாது, இவங்க தோத்துடணும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. மினிஸ்டர் என்ன சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, சவுத் இந்தியன் லெவலில் ஒரு மேட்ச் நடக்க போகுது, அந்த கட்டா குஸ்தியில் ஜெயிக்கிறவங்க அடுத்த நேஷனல் போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அந்த கோச் கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அதிகமாக ட்ரைனிங் கொடுக்காரு, எப்படியாவது அவளை தோக்கடிக்கணும், அந்த ஹீரோயினை தோக்கடிச்சிட்டு இவளை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால் அந்த சண்டை அப்படி பெரிய பிரச்சனையாக ஆயிடுது. இதாண்டா நல்ல சாக்கா அப்படிங்கிற மாதிரி 2 டயருக்கு நடுசில் எலி மாட்டின மாதிரி அந்த கோச் வந்து அந்த சண்டையை பெருசாக்கி விட்டுருது. அந்த கோச் வந்து நம்ம ஹீரோவை ரொம்பவே முட்டாள்தனமாக ஏமாத்திடுது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இருக்கும்போது இவங்க 2 பேருக்குலையும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சித்தப்பா, அதாவது நம்ம ஹீரோயினோட சித்தப்பா மணிஷ்காந்த், அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, வெறியாகி இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுலாம் அப்படின்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்புறமா இவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, என்னாச்சு, அதாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. நான் சொன்னேன் தெரியுமா, இந்த கதைக்குள்ளே நடக்கிறதுல கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எமோஷனல், அப்புறம் கொஞ்சம் இல்லை நிறையாவே கிரிஞ்சி, இதெல்லாம் சேர்ந்துருக்கு. இந்த படத்தை ரொம்பவே முட்டாள்தனமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா மூளையை கழட்டி வச்சுட்டு போயிருங்க வீட்டில். இந்த படத்தை சம்மந்தமே இல்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க, நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது, நீங்கள் அப்படி இந்த படத்துக்கு உள்ளே போயிருவீங்க. அந்த பார்ட் 1 படத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க இந்த பார்ட். இவங்க இந்த படத்தை எடுக்கணும்னு அவசியமே இல்லை, எதுக்கு இப்படி எடுத்து சொதப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வழக்கம் போல பார்ட் 2 படங்களில் சொதப்புமே, அதே தாங்க இந்த படத்தில் நடந்திருக்கு. இந்த படத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேர் ஆக்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி சூப்பராக நடிச்சிருப்பாங்க, அந்த இது நீங்கள் இந்த இதில் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து படத்தையும் தாண்டி அவங்க 2 பேர் ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குங்க, ரியாக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த இதில் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அவங்க பண்ணுறதை நீங்கள் அதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிடுங்க, இதான் நடக்க போகுது அப்படி. இந்த படத்தை ரொம்பவே சொதப்பி வச்சிருக்காங்க கண்ணா அப்படின்னு. இந்த படம் ஏற்கனவே ரொம்ப சொதப்பிட்டு போயிட்டுருக்குங்க. பத்தாவதுக்கு நம்ம ரம்யா கிருஷ்ணன் வேற ஒரு கோட் சீனில் வந்து ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் சரியான கிரெஞ்சிங்க. பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க ரியாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. இதில் காட்டுற காமெடியெல்லாம் 1980 குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, அதெல்லாம் திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே சூப்பராக நடிக்கிறவங்க தாங்க, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க தான். ஆனால் இந்த படத்தில் ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னா, அதுக்கேற்ற அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லைங்க. படத்துக்கு பெரிய முக்கிய பலமே அந்த படத்தோட கதை தாங்க. கதை நல்லா இல்லைனா அது எவ்வளோ பெரிய நடிகர் யாராக இருந்தாலும் ஃப்ளாப் தாங்க ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2. இந்த படத்தில் ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டு நல்லா இருக்கு. அடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. நம்ம விஷ்ணு விஷாலை பற்றி சொல்லவே வேண்டாங்க, அவர் ஸ்டோரி எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு சூப்பரான ஸ்டோரி தாங்க செலக்ட் பண்ணி நடிப்பார். ஆனால் அவர் ஏன் இந்த மாதிரி பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு கதையிலவே விழுந்தாருன்னு தெரியல. இது வரைக்கும் விஷ்ணு விஷால் வந்த எல்லா படத்தையும் பாருங்கள், அந்த எல்லா படத்துலையுமே ஸ்டோரியெல்லாம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு புதுசாக இருக்குங்க. அதே மாதிரி தாங்க இந்த கட்டா குஸ்தி பார்ட் 1 அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் பார்ட் 2 எதுக்கு இப்படி செலக்ட் பண்ணி இப்படி நடிச்சு இப்படி மொக்கையாக போனாருன்னு தெரியல. இந்த படத்தில் யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் இவங்கலாம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரிலங்க, தனிகன் போட அந்த கேரக்டர் மாதிரி வந்துட்டு போய். இந்த படம் டோட்டலாக தான் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் சரியான மொக்கை போடாங்க. இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் விருப்பம். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் நல்லாவே இல்லைங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருக்கலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன சீன்னா, இவர் வந்து அந்த ஸ்கூலில் அவங்க பொண்ணை கொண்டு விடும்போது ஒரு டீச்சர் உண்டுங்க, அந்த டீச்சர் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருப்பார். அந்த டீச்சர் வர எல்லா சீனுமே சூப்பராக இருக்குங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த படத்தில் ஹீரோயின் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியை விட ஒரு டீச்சர் வருவாங்க, அந்த டீச்சர் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. வர எல்லா சீனுமே சூப்பராக இருக்குங்க, அவங்க ஆக்டிங் எல்லாமே நல்லா. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 100%ல் 30% நல்லாயிருக்கும், 70% நல்லா இருக்காது. நீங்கள் இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.